அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ருத்ரமூர்த்தி செந்தாமரைக்கண்ணன். காசி தமிழ் சங்கமம் 4.0 கோஆர்டினேட்டர். இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். காசி 3.0 உங்களை பார்த்தது. இப்போது காசி 4.0 உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்குது. நம்மளுடைய வினாடி வினா எப்படி நம்ம எதிர்கொள்கிறது, எந்த மாதிரியான கேள்விகள் வரும், எப்படி எழுதலாம், என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இந்த வாட்டி கொடுத்துருக்கீங்க, எந்த பாடநூலை நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்கு ஒன்று நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வினாடி வினாவில் பங்கேற்பது எப்படி அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க. காசி தமிழ் சங்கமம் 4.0வில் காசி தமிழ் பண்பாட்டு இணைப்பு பற்றிய பங்கேற்பாளர்களின் அறிவை மதிப்பீடு செய்ய ஒரு கட்டாய தகுதி வினாடி வினா தேர்வாய்வு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது போன வருஷம் அறிமுகப்படுத்தணும். கிட்டத்தட்ட அப்ளை பண்ண ஒரு 85% பேர் இந்த தேர்வை எடுத்துக்கிட்டாங்க. எழுதி அதில் எல்லாருமே நிறைய மார்க் எடுத்திருந்தாங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்மளுடைய ரெஃபரன்ஸ் மெட்டீரியல், அதாவது பாடநூல் கம்ப்ளீட்டாக வேறுங்க. காசி அப்படின்ற ஒரு புக்கில் இருந்து மதிப்பிற்குரிய ஐயா அறிவொளி அவர்கள் 1985 எழுதிய புக்கு. அதில் கிட்டத்தட்ட காசியை பற்றி ஒரு 360 டிகிரி வியூவில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாருங்க. அதில் இருந்து தான் இந்த வாட்டி கேள்விகள்லாம் இடம்பெற போகிறதுங்க. அடுத்தது முக்கியமாக இந்த வினாடி வினா பொறுத்த வரைக்கும் வர 23 நவம்பர் 2025 அன்னைக்கு காலையில் சரியாக 10 மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் போக போகிறதுங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு எந்த ஒரு 20 நிமிடம் உங்களால் ஒதுக்க முடியுமோ அதற்காக ஒதுக்கி இந்த வினாடி வினா போட்டியில் நீங்கள் கலந்துக்கணுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் மேலே வினாடி வினா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்பில் நீங்கள் போய்க்கணும். அந்த டேப்பில் போனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கேள்விகள் கேட்பாங்க. ஸோ ஓப்பன் புக் டெஸ்ட் தாங்க. உங்கள் கையில் எப்பயுமே நாங்கள் எப்பயோ உங்களுக்கு பாடநூல் கொடுத்துட்டோம். அந்த பாடநூலை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த 20 நிமிடங்களில் நீங்கள் அந்த டெஸ்ட்டை நீங்கள் முடிக்கணுங்க. டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு இந்த இடத்துல சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். மிக மிக முக்கியமான விஷயங்கள். அதாவது இந்த தேர்வு நடக்கும் போதுங்க ஒரு சரியான ஒரு கணினியாக இருக்கட்டும், இல்லை சரியான ஒரு எலக்ட்ரிசிட்டி வசதியாக இருக்கட்டும், சரியான ஒரு இன்டர்நெட் வசதியாக இருக்கட்டும், இது எல்லாமே தடை இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் இந்த கேள்வியை இந்த இந்த வினாடி வினா போட்டியில் நீங்கள் பங்கு பெற முடியுங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒருவேளை இதில் ஏதாவது ஒரு 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 ப்ராப்ளம் உங்களுடைய தேர்வு நடுவில் நிறுத்தப்பட்டாலோ, இல்லை நீங்கள் தேர்வு எழுதிட்டு இருக்கும்போது அந்த உலாவின்னு சொல்லுவாங்க தமிழில், அந்த டேப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் திரும்ப தேர்வுக்குள்ளே வர்றது ரொம்ப கடினமாயிடுங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கும் ஒரு முறை மட்டுமே இந்த வினாடி வினா போட்டியுள்ள உள்நுழையிறதுக்கு அனுமதி வழங்கப்படுங்க. நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி காசி அப்படின்ற அந்த பாடநூல் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த பாடநூல் இதுதாங்க. அறிவொளி எழுதிய இந்த புத்தகம் 1985 வெளிவந்த புத்தகம். இந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வி ஹேவ் ஒரு 220 பக்கங்கள் இருக்குது. 220 பக்கங்களும் பெரிய பக்கங்களாக கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு A5 ஷீட் சைஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா A4 ஷீட் சைஸஸில் ஒரு 50 பேப்பர் அளவுக்கு வருங்க இந்த புத்தகம். கிட்டத்தட்ட இதிலிருந்து மட்டும்தான் கேள்விகள் கேட்கப்படுமே தவிர வேறு இதிலிருந்தும் கேட்கப்படாது. இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா வரலாற்றில் காசி, அகழ்வாராய்ச்சியில் காசி, காசி என்னும் பெயர் காரணம், வாழ்வியல் காசி, புராணத்தில் காசி, தத்துவத்தில் காசி, தலங்களின் தலைமையில் காசி, திருவேணி, கங்கையில் காசி, சைவ காசி, வைணவ காசி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 16 சாப்டர்ஸ் இருக்குங்க. இந்த 16 சாப்டர்ஸும் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் இருந்து மட்டும்தான் கேள்விகள் கேட்கப்படும். நம்ம அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டோம். காசி தமிழ் சங்கமம் வினாடி வினா அப்படின்ற போர்ட்டல் உள்ளே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் சைட்டுங்க. போன வருடம் நடந்த வினாடி வினா பேஜினுடைய ஒரு பிரதிபலிப்பு. இந்த வருடம் இன்னும் உங்களுக்கு வராது. இது ஒரு பிரதிபலிப்பு மட்டும்தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா போன வருடம் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்துச்சோ அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான். ஒரே ஒரு மாற்றம் மட்டும்தான். போன வருடம் 10 கேள்விகளுக்கு 15 நிமிடம் கொடுத்தோம். பட் இந்த வருடம் அதே 10 கேள்விகளுக்கு 20 நிமிடம் கொடுக்கப்படும். மற்றபடி எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் போன வருஷம் என்ன கொடுத்தோமோ அது சேம் அப்ளைஸ் ஃபார் திஸ் இயர் ஆல்சோ. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இதில் போன வருஷம் கொடுத்துருக்கோம். இந்த வருடம் 23 நவம்பர் 2025 அன்று காலை 10 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் தான் உங்களால் லாகின் பண்ண முடியும். ஸோ நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு
காசி தமிழ் சங்கமம் பதியும் போது என்ன மின்னஞ்சல் பயன்படுத்துங்களோ அதே மின்னஞ்சலை பயன்படுத்தி தான் நீங்கள் உள்ளே போகணும். அது மட்டும் இல்லாமல் பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த பாஸ்வேர்டுக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க அப்ளிகேஷன் போடும்போது. அந்த ஃபோன் நம்பரில் இருக்கக்கூடிய கடைசி 4 டிஜிட்டை அதில் போட்டு நீங்கள் லாகின் பண்ணணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களால் ஒரு முறை மட்டும்தான் இந்த போர்ட்டலில் லாகின் பண்ண முடியும். 10லிருந்து மாலை 5 மணி வரைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் உங்களால் ஒரே ஒரு முறை மட்டும்தான் லாகின் செய்ய முடியும். லாகின் செஞ்ச நேரத்துலேருந்து உங்களுக்கு கரெக்டாக 20 நிமிடங்கள் டைம் மட்டும்தான் கொடுக்க முடியும் 10 கேள்விகளுக்கு. இந்த 10 கேள்விகளும் தமிழில் மட்டும்தான் இருக்கும், ஆங்கிலத்தில் இருக்காதுங்க. இந்த 20 நிமிடத்துக்குள்ளே இந்த 10 கேள்விகளுக்கும் நீங்கள் வந்து ஆன்சர் வந்து மார்க் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்தாகணும். அது மட்டும் இல்லாமல் முன்னாடி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர் இன்டர்நெட், ப்ராப்பர் கம்ப்யூட்டர், ப்ராப்பர் எலக்ட்ரிசிட்டி இது எல்லாமே வந்து உங்களுடைய பொறுப்பு தான். இதில் எது ஒன்று போனாலும் திரும்பவும் லாகின் ஆகிறதுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக்க முடியாது. ஸோ தொழில்நுட்ப சிக்கல்களை தவிர்க்க நம்பகத்தகுந்த சாதனமும் உலாவியும் பயன்படுத்தவும். ஒருவேளை மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் லாகின் ஆகி உங்களுக்கு நீங்கள் வந்து எக்ஸாம் முடிக்காத பட்சத்தில் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அடுத்த வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது. சரி, தேர்வு தொடங்கியதுக்கப்புறம் நீங்கள் ப்ரௌசர்னு ஒரு உலாவி வச்சுருப்பீங்க. அதை எக்காரணத்தை கொண்டு மூடுறதுக்கோ இல்லை மினிமைஸ் பண்ணுறதுக்கோ கூடாது. ஒருவேளை நீங்கள் அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டெஸ்ட் வந்து நீங்கள் ஆன்சர் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆகிடும். ஸோ உள்நுழைவு பார்த்துக்கலாம். இங்கே உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு இமெயில் ஐடி ஒரு இமெயில் ஐடி கொடுக்குறேன். சரி, இங்கே ஒரு இமெயில் ஐடியும் ஒரு பாஸ்வேர்டும் கொடுத்து சைன்இன் கொடுத்தாச்சு. சைன்இன் கொடுத்த உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர் இங்கே வரும். உங்கள் பேர் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்தது தேர்வு 20 நிமிடங்கள் மட்டும்தான் இருக்கும். இதில் 15ன்னு போட்டிருக்காங்க. இது வந்து கடைசியாக நடந்த தேர்வினுடைய பிரதிபலிப்பு சைட் மட்டும்தான், அதனால் 15 நிமிஷம் போட்டிருக்காங்க. பட் இது வந்து 20 நிமிஷம் இருக்கும். மீண்டும் சொல்கிறேன், உங்களுடைய உள்நுழையிறதுக்கான சான்ஸ் ஒரே ஒரு முறை மட்டும்தான். ஸோ தேர்வு தொடங்கினதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வரக்கூடாது. தேர்வை தொடங்குன்றதை நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட உடனே உங்களுக்கு வந்து ஒரு 10 கேள்விகள் இருக்கும். இந்த 10 கேள்வியை வந்து நீங்கள் இதில் இருக்க கேள்விகள் எல்லாமே வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜுக்கான கேள்விகள். அந்த புக்கில் இருந்து கேட்கப்படலை. இது வந்து டெஸ்ட் சைட்டுக்கு தான். இந்த டெஸ்ட் சைட்டில் இப்போ நான் ஏதாவது ஒரு கேள்விக்கும் நான் ஏதாவது ஒரு ஆன்சர் நான் செலக்ட் பண்ணிடுறேன். பத்து கேள்விகளுக்கும் பதிலளித்த வினாக்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 இருக்கும். அதுக்கப்புறம் தான் தேர்வை சமர்ப்பிக்கவன் கொடுக்கணும். மீண்டும் சொல்கிறேன், இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கோங்க. போன வருடம் நிறைய பேர் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு கேள்விகளுக்கும் விடையளித்த பின்னர் அடுத்த கேள்வின்னு ஒரு 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 கற்பனையில் கீழே தேர்வை சமர்ப்பிக்கும் அப்படின்ற பட்டனை அழுத்திட்டாங்க. நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க. மொத்தம் 10 கேள்விகள் இருக்கும். இந்த 10 கேள்விகள்லையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு கேள்வியும் சூஸ் பண்ணிவிட்டு அடுத்தது எந்த பொத்தானையும் அழுத்தாதீங்க. அடுத்த கேள்வி நீங்கள் ஸ்க்ரால் பண்ணாலே அடுத்த கேள்வி வந்துடும். அந்த அடுத்த கேள்வியை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கடைசியாக தான் நீங்கள் தேர்வை சமர்ப்பிக்கவும் அப்படின்ற பொத்தானை அழுத்தணும். அழுத்தினதுக்கப்புறம் உங்களுக்கு தேர்வு வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு இது வரும். வந்ததுக்கப்புறம் வெளியேறுன்னு கொடுத்துடணும். அவ்வளோதான். மீண்டும் சொல்கிறேன், எக்காரணத்தை கொண்டும் ஒரு தடவை உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களால் வேறு எந்த ஒரு உலாவியோ இல்லைனா வந்து வேறு எந்த ஒரு டேபையோ எதுவுமே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அப்படி ஒரு வேலை பண்ணிங்க அப்படின்னா டெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆகிடும். அந்த இதில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக சைட் க்ளோஸ் ஆகிடும். அதனால் ஒரு ஆன்சரையும் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வேறு எந்த பொத்தானையும் அழுத்தாமல் ஸ்க்ரால் பண்ணி அடுத்த கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சமர்ப்பிக்கவும் கொடுக்கணும். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த வருடம் நல்லா படித்து நீங்கள் நல்லா எழுதுங்க. கண்டிப்பாக வாய்ப்புகள் உங்களுக்கும் கிடைக்கும். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, போன வருடம் 1000 மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு காசி சென்றார்கள். பட்
இந்த வருடம் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 2 ட்ரெயின் எக்ஸ்ட்ரா விட்டு, அதில இன்னும் வந்து ஒரு ஒரு 500 பேர் அளவுக்கு அதிகப்படியான நபர்கள இந்த வருடம் கூப்ட்டு போக போறாங்க. இந்த 1500 பேர்ல நீங்களும் ஒரு பார்ட்டிசிபென்ட்டா இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.